ரிஷப ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. சனி பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த வருடம் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 2க்கு வர்றார் குரு பகவான். இப்ப ராசிக்குள்ள இருந்தப்ப நல்ல மனிதர்களுடைய தொடர்பு, நல்ல எண்ணங்கள், இதெல்லாமே நிறைய கொடுத்திருப்பாரு. என்னென்ன செய்யணும், அடுத்தது எங்க என்ன பண்ணுனா, என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுனா உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாமே உங்க ராசிக்குள்ள குரு இருந்தப்ப பண்ணி கொடுத்திருப்பார். இப்போ அவர் அடுத்த இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ எப்போ குரு தனஸ்தானத்துக்கு வருதோ அப்ப இருந்து உங்களுக்கு பணமழை பொழிய போகுது. பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, பேச்சுக்கு, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது, இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொன்னாலும் கூட இதை விட இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இது ரிஷபராசி ரிஷப லக்னம் இருவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பலன் என்னன்னா, 8 மற்றும் 11ஆம் அதிபதி ஆகிறார் குரு பகவான். அப்போ 8 2ஆம் வீட்டுக்கு வந்தால் விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். அப்ப 8ன்னா யார்? உங்களுக்கு திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், சிறிய உழைப்பில் மூலமாக பெரிய பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது, பினாமி பணம் வர்றது, பிளாக் மணி சம்பந்தப்பட்டது எல்லாமே, உயில் சொத்து சம்பந்தப்பட்டது எல்லாமே 8ஆம் இடம் தான். மறைமுக பணம் அப்படிங்கிறது, மறைமுக சொத்து, மறைமுகமான புதையல் யோகங்கள் எல்லாமே 8ஆம் இடம் தான். அப்ப அந்த 8ஆம் இடத்து அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ ரிஷபராசிக்கு 8 மட்டும் கிடையாது, லாபஸ்தான அதிபதி 11ஆம் அதிபதியுமான குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது அதீத பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பாருங்க, பணம் வர்றதுக்குன்ட்டு ஒரு கட்டங்கள் இருக்கு. அதுல 8, 5, 2, 11 இதெல்லாமே தொடர்பு உண்டு. அப்ப இதுல 3 தொடர்புகள் உண்டு இல்லைங்களா? 8, 11, 2 தொடர்பு வந்தாலே பெரிய பண வரவு அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அப்ப சனியும் பாருங்க 11ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்போ 2.5 வருஷம் சனி பகவான் 11ல இருக்கும்போது 2.5 வருஷம் உங்க காட்டுல மழை தான். 2.5 வருஷம் பணம் மழை, ஏதாவது ஒரு வழியில காசு பணம் சொத்து சேர்க்கை சேர்ந்து கொண்டே இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வரக்கூடிய இந்த விஷயம் அடுத்த 30 வருஷம் கழிச்சுதான் வரும் அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கூட இந்த மாதிரி குருவும் அதே போல ராகு கேதுகள் சேரும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. இந்த வருடம் வர்றதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப லக்னக்கார அன்பர்களே. இது உங்களுடைய பரம்பரைக்கே சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை பெரும் பணமாக வந்து சேரும் அப்படிங்கறதா உண்மை. அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறதா உண்மை. அதே போல பாருங்க, அடுத்தது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொதுவாக இத்தனை விஷயங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் கூட இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல இந்த ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்க. அப்படி அந்த கிரகங்கள் இருந்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்வது நடந்தே தீரும். அப்ப முதல்ல வரக்கூடியது யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் யாரு? 1 மற்றும் 6ஆம் அதிபதி. இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்தால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுதல், டிரான்ஸ்பர் ஆகிறது, ப்ரொமோஷன் கிடைப்பது, உயர் பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, கடன் விலகுவது, நோய் விலகுவது. அதே போல பாருங்க, 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்குகளை சொல்றதுனால அதெல்லாமே விலகுவதற்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல வேலை வாய்ப்புகள், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, அதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது, அரசு வேலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது புதன். இந்த புதன் யாரு? 2 மற்றும் 5ஆம் அதிபதி இங்க இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு, பொருளாதார வளர்ச்சி, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது, குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தெய்வ கடாட்சமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், லட்சுமி கடாட்சம், பண வரவு இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. அதே போல 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் சொல்றோம். அப்ப அதிர்ஷ்டம் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. பொதுவா ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு. அதே போல 2, 5 குடையவராக இருக்கக்கூடிய புதனை குரு பார்க்கிறாரான்னு பாத்துக்கோங்க. அப்ப இந்த தொடர்பு எல்லாமே பெரிய பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமையும் சொல்றதுனால குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்து விட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். புதிய வீடு வாங்குறது, புதுசா சொத்துக்கள் வாங்குறது, தாயினுடைய சொத்துக்கள் கிடைப்பது, தாயின் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, இதுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த குரு மூலமாக பாக்கியங்கள் கிடைத்தே தீரும். பொதுவா குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இது ஜாதகத்துல இருந்தாலும் உங்களுக்கு கோவில் கட்டுறது, சிவன் கோயில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, அல்லது கடைசிக்கு சிவன் கோயில் போய் அன்னதானம் பண்றதுக்கு உண்டான ஒரு கைங்கரியம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதியானவர். இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்து விட்டால் பொதுவான குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதே போல இடம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது தான் செவ்வாய். செவ்வாய் தான் வந்து அசட் வாங்குறது எல்லாமே.
அப்போ அவரே உங்களுக்கு 7 12ஆம் அதிபதி ஆகிறதால திருமணம் கைகூடி வரும். எதிர்பார்த்த வரன் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த நேரத்துல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள். ரொம்ப வருஷமா இந்த ரிஷபத்துக்கெல்லாம் இந்த அஷ்டம சனி கண்டச்சனில எல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்போ திருமணம் எல்லாம் தள்ளி போய் ரொம்ப வருஷமா கல்யாணமே இல்லாம இருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள், வியாபாரம் செழிப்பாக இருக்கிறது, பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி தொழில் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தீர்த்த யாத்திரை செல்வது, கணவன் மனைவி அந்யூன்யமாக இருப்பது, குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல பயணங்கள் மூலமாக பணவரவு, நன்மைகள், நிம்மதி, மனசு திருப்தி இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் இடங்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் சொல்றதுனாலும், வெளிநாடு வெளியூர் பயணங்களை சொல்றதுனாலே, வெளிநாடு வேலைக்கு போறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, இது போல சில விஷயங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது உங்களுக்கு சனி பகவான். இந்த சனி பகவான் யாரு? உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த சனியை குரு பார்த்தால் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம். அப்ப யாராவது ஒரு ஜாதகத்துல பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களை நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள் பல மடங்கான வெற்றிகளை கொடுத்தே தீரும். உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்தே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ குரு சனியை பார்த்தால் இந்த காலம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள், அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, அதே போல உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், வெளிநாட்டுல போய் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில மட்டும் சொல்லாம 10ஆம் இடங்கிறது பதவியும் சொல்லும். 10ஆம் இடங்கிறது உங்களுடைய கர்மாவையும் சொல்லும். ஒருத்தருடைய கர்மா என்னங்கிறது அவருடைய 10ஆம் இடத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதன் மூலமாக குரு சனியை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க, உங்களுக்கு இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்றது தொழில சொல்றதுனால தொழில் வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்குவது, தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பதவிங்கிறதுனால ஒரு பதவி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஏதாவது ஒரு பதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த குரு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களை நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல பாருங்க, இது ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தசாபுத்தி படி நீங்க நல்லா இருந்து விட்டால், பொதுவாகவே தசாபுத்தி ஓரளவு இருந்தாலும் கூட இப்ப சனி ராகு கேது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஒரு தசாபுத்தியே நல்லா இல்லைனாலும் கூட 60% நல்ல காலம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு. தசாபுத்தியும் நல்லா இருந்து விட்டால் 200% மேல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளை சரணம்.